ம். வணக்கம் மக்களே, இது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது என்ன பேஸ்கெட்டுன்னு ப்ரெக்னெண்ட்டாக இருக்க எல்லாருக்குமே தெரியும். இது வந்து நியூட்ரிஷன் பேஸ்கெட். ப்ரெக்னென்சி டைமில் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நம்ம வாங்குகிற நியூட்ரிஷன் பேஸ்கெட். ஸோ ஓகே, இதை இப்போ ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்றேன். அது என்னன்னு கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் ப்ரெக்னென்சியாக இருக்கட்டும், செகண்ட் ப்ரெக்னென்சியாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே நம்ம செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் மறக்காமல் ஃபஸ்ட்டு 48 நாளைக்குள்ளே ப்ரெக்னென்சி வந்து செக்கப் கன்ஃபார்ம் பண்ணி 48 நாளைக்குள்ளே போயிட்டு பக்கத்தில் இருக்க ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பதிவு பண்ணிக்கோங்க. அது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அது பதிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா முத்துலட்சுமி ரெட்டி ஸ்கீமில் நமக்கு வந்து 18,000 பணமும் அதே மாதிரி 2 ப்ரெக்னென்சி நியூட்ரிஷன் கிட்டுமே கிடைக்கும். நியூட்ரிஷன் கிட் தானே, இது நம்மளால் வாங்க முடியாதா? கண்டிப்பாக இது வந்து வெளியே வாங்கணும் அப்படின்னா ரேட்டு அவ்வளோ ஜாஸ்தியாக தான் இருக்கும். நான் வந்து இது எனக்கு செகண்ட் ப்ரெக்னென்சி. ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சியில் நான் சின்ன தப்பு பண்ணிட்டேன். ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அம்மா வீட்டுக்கு போனதுனால எனக்கு நியூட்ரிஷன் கிட்டு சரியாக கிடைக்கல. அதே மாதிரி இன்னொரு தப்பு என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சிக்கே ஒரு பேங்க் அக்கௌண்ட் கொடுத்துட்டு செகண்ட் ப்ரெக்னென்சிக்கே அந்த பேங்க் அக்கௌண்ட் சில பல தவறுகளால் அதை வந்து யூஸ் பண்ண முடியாமல் போயிடுச்சு. இப்போ என்னால் அதை வந்து சேஞ்ச் பண்ண முடியல. அதனால் அமௌண்ட் எனக்கு கிடைக்கல. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, கொடுக்கறதா இருந்தால் உங்களுக்கு பெஸ்ட்டு ஆப்ஷன் போஸ்ட் ஆஃபீஸ் தான் போகணுன்னு இல்லை. நம்ம ஏரியாவோட போஸ்ட் உமன் கிட்ட கேட்டோம் அப்படின்னா ஐபிபி பேங்க் அக்கௌண்ட் நமக்கு வந்து ஓப்பன் பண்ணி தருவாங்க. அது ஜஸ்ட்டு ஒரு 1/2 hour ப்ராசஸ் தான். அது அவங்களால உடனே வீட்லேயே அவங்கள்ட்ட சொல்லிட்டீங்க, ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுட்டீங்க அப்படின்னா வீட்லேயே உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்களும் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அக்கௌண்ட் வந்து வெறும் ப்ரெக்னென்சிக்கு மட்டும்தானா அப்படின்னு இல்லை, நீங்கள் அதை சேவிங்ஸ் அக்கௌண்ட்டாகவும் அப்புறமேட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் பண்ண தப்பை நீங்கள் வந்து பண்ணிடாதீங்க. அதே மாதிரி நியூட்ரிஷன் கிட்டும் இப்போ வந்து ரொம்ப டிமாண்டாக இருக்குது, இன்சஃபிஷியண்ட்டாக இருக்குதுன்னு சொன்னாங்க. நான் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி ஃபஸ்ட்டு டெலிவரிக்கே எனக்கு கிடைக்கல. அதனால் வந்து நிறைய இஷ்யூஸ் நான் வந்து ஃபேஸ் பண்ணேன். ஸோ செகண்ட் ப்ரெக்னென்சிக்கு எனக்கு கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனால இப்போ எனக்கு 5th மந்தில் ஒன்று கிடச்சிருக்கு. இன்னொன்று கிடைக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அதையும் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கேன். கிடச்சிதுன்னா கண்டிப்பாக வீடியோ அப்லோட் பண்ணுறேன். பேங்க் அக்கௌண்ட் சொதப்புனதுனால அமௌண்ட் வருமா இல்லையான்னு எனக்கு தெரியல. அந்த ரெஜிஸ்டர் பண்ணுறது வந்து ஆரம்ப சுகாதார நிலையம் தான் போய் பண்ணணும். நமக்குன்னு ஒரு நர்ஸ் அலோட் பண்ணியிருப்பாங்க. அவங்கள்ட்ட கேட்டால் அவங்க பண்ணுவாங்க. இல்லை நானே பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, பிக்மிங்கிற ஆப்பு ப்ளே ஸ்டோரில் இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ அதை ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சத்துமாவும் கிடைக்கும், இந்த மாதிரி நியூட்ரிஷன் கிட்டும் கிடைக்கும். இது நிஜமாக நியூட்ரிஷன் கிட்டா இல்லையான்னு இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். வாங்க பார்க்கலாம். ஸோ இந்த கிட்டில் வந்து டோட்டலாக 8 ஐட்டம்ஸ் வரும்னு சொல்லுவாங்க. அது என்னென்ன ஐட்டம்ஸ்ன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோபியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோட்டீன் பவுடர். இது ஒரு 1/2 kg இருக்கும். அதே மாதிரி இன்னொரு பாக்ஸ் இருக்குது, இது ஒரு 1/2 kg. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நிறைய நியூட்ரிஷன் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதோட இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சுக்ரோஸ், வே ப்ரோட்டீன்ஸ், டிஹெச்ஏ, மினரல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து எப்படியும் இந்த பாட்டில் வந்து நீங்கள் வெளியில் வாங்குனீங்க அப்படின்னா ரேட் ஜாஸ்தியாக தான் இருக்கும். ரெண்டும் சேர்த்து 1 kg இருக்குது. ப்ரோட்டீன் பவுட்ரு நார்மலாகவே வந்து வெயிட் கெயின் பண்ணுறது. இதை குடித்தோம் அப்படின்னா நமக்கு வெயிட் கெயினும் ஆகும். பட் வந்து நீங்கள் இதை பார்த்துட்டு வெயிட் கெயின் எவ்வளோ ஆகுதுன்னு பார்த்துட்டு கண்டினியூ பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா இதை அப்படியே பத்திரமா வச்சுட்டு ஆஃப்டர் டெலிவரி பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு பால் நல்லா சுரக்கும். ஏன்னா 6 months வரைக்கும் தாய்ப்பால் தான் கொடுக்கணும், வேறு ஆப்ஷனே இல்லைங்கிற பட்சத்தில் இது வந்து நமக்கு ரொம்ப யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 3
அயன் டானிக் டேப்லெட் இருக்குது. அயன்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஸோ இது வந்து 3 பாட்டில்ஸ் இருக்குது. நமக்கு வந்து அயன் வந்து சரியாக சாப்பாட்டிலேருந்து அப்சர்வ் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம மாத்திரை குடித்தோம் அப்படின்னா சில பேருக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வரும். அவங்க வந்து இந்த மாதிரி லிக்விடாக எடுத்துக்கிட்டால் இன்னும் கொஞ்சம் யூசேஜாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 1/2 kg 1/2 லிட்டர் நெய், ஆவி நெய். நெய்ங்கிறது நம்ம அந்த சுடுகஞ்சியில் ஊற்றி சாப்பிட்டோம் அப்படின்னா நார்மல் டெலிவரிக்கு ரொம்ப யூசேஜாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஒரு 1/2 kg. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரோட்டீன் பவுடர் குடிக்கிற அளவுக்கு ஒரு மக்கு கொடுத்துருக்காங்க. இது ஒரு 200 ml வரும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மக்கு அளவு நம்ம குடித்தாலே நமக்கு போதுமானதாக இருக்கும். ஒரு நாளைக்கு 2 times குடித்தோம் அப்படின்னா நல்லாவே வெயிட் கெயின் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பூச்சி மாத்திரைன்னு நினைக்கிறேன். ஸ்டார்டிங்கில் வந்து பூச்சி மாத்திரை கொடுக்க மாட்டாங்க. 5th மந்த்துக்கு அப்புறம் தான் பூச்சி மாத்திரை தருவாங்க. இது எதுக்கு அப்படின்னா அந்த பூச்சிலாம் வந்து வயிற்றுலேருந்து வெளியே ஆனதுக்கப்புறம் தான் 5th மந்த்துக்கு அப்புறம் நமக்கு அயனும் கால்சியமும் அப்சர்வ் ஆகும் சாப்பாட்டிலேருந்து. ஸோ அந்த பூச்சிலாம் இருந்துச்சுன்னா அது வராது. அதனால வந்து இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காட்டன் டவல் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பெருசாக இல்லை, பட் இது வந்து சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியாக இருக்கும். ஓரளவுக்கு நான் வந்து ரொம்ப பெருசு இல்லை, ஓரளவுக்கு சின்ன மீடியம் சைஸில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1/2 kg டேட்ஸ், டீசைடு டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கம்ப்ரெஸ் பண்ணி ஏர்டைட் மாதிரி பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அந்த மாதிரி ஒரு 2 பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. 1 2 1 kg டேட்ஸ். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரேட் எப்படியும் வந்து டோட்டலாக ஒரு 2000 கிட்ட ஆகும். 2 ப்ரோட்டீன் பவுடர், 1 kg ப்ரோட்டீன் பவுட்ரு, டேட்ஸு, டானிக்கு, நெய்யே கிட்டத்தட்ட 300 ரூபாய்க்கு வந்துடும். ஸோ இதெல்லாம் வந்து ஒர்த்து தானேங்க. எல்லாருக்குமே வந்து இந்த அமௌண்ட்டை அஃபோர்ட் பண்ண முடியாதுல்ல. ஸோ இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒர்த்து தான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு பேஸ்கெட்டு. இந்த திங்ஸ் எல்லாம் முடிஞ்சிடுச்சு அப்படின்னா இந்த பேஸ்கெட் நீங்கள் வந்து ஏதாவது திங்ஸ் வைக்கிறதுக்கு, பாப்பாக்களோட டாய்ஸ்லாம் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டலாக நமக்கு 8 ப்ராடக்ட்ஸ் வந்து எனக்கு கிடச்சிருக்கு. இது வந்து நான் ஃபஸ்ட் டெலிவரியில் மிஸ் பண்ணிட்டேன். செகண்ட் டெலிவரிக்கு ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி தான் வாங்கியிருக்கேன். ஸோ நீங்களும் வந்து இதை மிஸ் பண்ணிடாதீங்க. கவர்மெண்ட்டில் கொடுக்கறது கம்மியாக இருந்தாலுமே அது வந்து ரொம்ப ஒர்த்தான ப்ராடக்ட்ஸாக தான் இருக்குது. நமக்குன்னு கிடைக்கிறத நம்ம மிஸ் பண்ண வேணாம். அதே மாதிரி அங்கன்வாடியில் கொடுக்குற சத்து மாவும் வந்து என் குழந்தைக்கு நல்லா வெயிட் கெயின் கொடுத்துச்சு ஃபஸ்ட் டெலிவரியில். அதே மாதிரி நீங்களும் வாங்கி பயனடைங்க. தேங்க்யூ.